ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ரொம்ப யூடியூப்பில் ஃபேமஸாக இருக்க மில்லியன்ஸ் கணக்கில் வியூஸ் போயிருக்க ஒரு வீடியோவை தான் செக் பண்ண போகிறோம். ஹோம் கெரட்டின் ட்ரீட்மெண்ட்டுக்கான வீடியோ அது. ஸோ நான் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு சலூனில் கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து தெரியும் சலூனில் கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணால் எந்த அளவுக்கு ஹேர் வந்து சாஃப்டாக இருக்கும், ஹேர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் கொஞ்ச நாளைக்கு. அண்ட் ஒரு 10 நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு ஹேர் ஃபாலே இருக்காது, ஏன்னா நம்ம வந்துட்டு கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால. ஸோ அதே ரிசல்ட் வந்துட்டு இந்த ஃபேமஸான ஹோம் கெரட்டின் ட்ரீட்மெண்ட்லையும் வந்துட்டு நமக்கு அச்சீவ் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் அரிசி எடுத்துக்கோங்க. அது கூட 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அரிசியாக இருந்தாலும் ஓகே. 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் எப்படின்னா 1 ஸ்பூன் அரிசிக்கு 1/2 டம்ளர் தண்ணி அடுப்பில் வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது இறக்கிக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி இருக்கணும். நமக்கு வந்துட்டு வெறும் அந்த சாப்பாடு மட்டும் இருக்கக்கூடாது, கொஞ்சமாக தண்ணியும் வந்து அது கூட இருக்கணும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அதே மாதிரி 2 ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. இதுவும் அதே மாதிரி தான். 1 ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீடுக்கு 1/2 டம்ளர் தண்ணி, அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதையும் வந்துட்டு ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணி விட்டுருங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் ஆக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இதை வந்துட்டு நீங்கள் கையில் கொஞ்சம் தொட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு நல்ல ஜெல்லி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த மாதிரி வரும்போது நீங்கள் வந்துட்டு இதை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை இறக்கி வச்சுருங்க. ஸோ அந்த ஃப்ளாக்ஸீட் மிக்சர் ஆறுனதுக்கப்புறமா இட்லி துணி மாதிரி ஒரு துணி வச்சு அதில் வந்துட்டு அந்த ஃப்ளாக்ஸீட் மிக்சரை போட்டு நல்லா வடிகட்டிடுங்க. துணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபில்டர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒழுங்காக ஃபில்டர் ஆகாது, இது ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால. இதை வந்துட்டு துணியில் வச்சு நீங்கள் ஃபில்டர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். சாப்பாடு மாதிரி ரெடி பண்ணோம் இல்லையா, அதையும் இந்த ஃப்ளாக்ஸீட்லேருந்து வந்த ஜெல்லியையும் ஒன்றா சேர்த்து ஒரு 1 மினிட்டுக்கு வந்துட்டு ஸ்டவ்வில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஆலோவேரா ஜெல் இருக்குல்ல, ஆலோவேரா ஜெல் வந்துட்டு நான் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து அதை வந்து இந்த மிக்சரில் போட்டுருங்க. அப்புறம் இதை வந்து நான் பிளெண்டரில் மாற்றிட்டேன். இதை வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்துட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். ஸோ இப்போ நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்துட்டு அரைச்சாச்சு. அரைச்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த க்ரீம் வந்துட்டு இப்படி இருக்கும். நம்ம கெராட்டின் ட்ரீட்மெண்ட் க்ரீம் இருக்குல்ல, அது வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போது ஒரு மைல்டான ஷாம்பு போட்டு தலைக்கு குளிச்சுருங்க. ஒரு லைட்டான சுடு தண்ணியில் தலைக்கு குளிச்சுக்கோங்க. நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு தான் இதை அப்ளை பண்ணணும். ஏன்னா தலைக்கு வந்து லைட்டான சுடு தண்ணியில் குளிக்கும்போது அந்த கியூட்டிகல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அது வந்துட்டு நல்லா இந்த க்ரீமில் இருக்கிறது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த க்ரீமை எப்படி அப்ளை பண்ணணுன்னா வேர்லேருந்து நுனி வரைக்கும் அப்ளை பண்ணணும். இதோ நான் பண்ணுறேன் இல்லையா, அந்த வேர்லேருந்து கரெக்டாக இந்த நுனி வரைக்கும் இந்த க்ரீமை வந்துட்டு எடுத்துகிட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா அப்ளை பண்ண எல்லாமே வந்துட்டு அப்படியே பிடிச்சிக்கும், ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். இது வந்து உங்கள் ஹேர் ஃபுல்லாக நல்லா வேர்லேருந்து நுனி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஹேர் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்து குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் அரிசி எடுத்தேன். நீங்கள் வந்துட்டு 3 ஸ்பூன் அரிசி, 3 ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ 3 ஸ்பூன்னா 1 டம்ளர் தண்ணி அந்த மாதிரி எடுத்துக்கணும். இதை வந்து உங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணி முடிச்சுட்டு கண்டபடி வந்துட்டு ஹேரை சுற்றி எதுவும் பண்ணாதீங்க. அப்படியே நீட்டாக ஒரு கொண்டை இல்லைனா ஏதாவது கேச்சர் இல்லைனா உங்கள்கிட்ட ஷவர் கேப் இருந்ததுன்னா அதை கூட வச்சு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மிஸ்ஸியாக்காதீங்க. நான் வந்துட்டு ஒரு கேச்சர் மட்டும் போட்டிருக்கேன். 1/2 அன் ஹவர் வந்துட்டு உங்கள் ஹேரை அப்படியே விட்டுருங்க. 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா உங்கள் ஹேர் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். இந்த இப்போ என்னோடது இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். அப்படியும் தலையிலலாம் வந்துட்டு சாப்பாடுன்றதுனால அரிசின்றதுனால அது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு காஞ்சி போய் அப்படியே உங்கள் தலையோடு அப்படியே ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி நரன்னு இருக்கும். இப்போ ஷாம்புவும் லைட்டான சூடான தண்ணியும் யூஸ் பண்ணி தலைக்கு குளிச்சுக்கோங்க. என்னோடய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில்கியாக ஸ்மூத்தாக இருக்குது. எப்போவுமே நான் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணோன்னே என் ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து கண்டிஷ்னர் ப்ளஸ் சீரம் போட்டேன் அப்படின்னா தான் வந்துட்டு என்னோடய ஹேருக்கு வந்து இந்த லுக்கு கிடைக்கும். ஸோ பார்லரில் பண்ணுற மாதிரியே தான் வந்துட்டு என்னோடய ஹேர் வந்து சாஃப்டாக ஸ்மூத்தாக சில்கியாக இருக்குது. ஆனால் பார்லரில் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெயிட்டான ஒரு ஹேர் வந்து எனக்கு இருக்கும். அவங்க பண்ணுற அந்த ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதனால். ஸோ இது வந்துட்டு ஒரு ட்ரை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.